ஜாஸ்மின்மா நீங்கள் என்ன அழகாக இருக்கீங்கம்மா, இன்னும் ஒரு 10 பவுன் செயின் மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, தங்க வாங்காதீங்க பேங்க்கில் போடுங்க அப்படின்னா, எல்லா காசும் நீங்கள் பேங்க்கில் போட்டால் தானே பேங்க்கில் ஆட்டையை போட முடியும். அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் பேங்க்குகள்லாம் திவாலாகும். மொத்தமாக இந்திய மக்களை பூரா முடிச்சு விடணும்னு திட்டம் போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் டெபாசிட் போட்டிருக்காங்கல்ல பேங்க்கில், அவன் டெபாசிட் பூரா காலியாக இருக்கும். ஒன்றும் இல்லைன்னு துரத்து விட போகிறாங்க. பேங்க்கில் திடீர்னு போடுவோம், ஏடிஎம் கார்டே வேலை செய்யாது, பணத்தை எடுக்கவும் முடியாது. அப்படி ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. பங்கு சந்தையில தங்கம் வெள்ளியோட விலை இப்போ வரைக்குமே சரிஞ்ச மாதிரி தான் இருக்கா. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பல ஆயிரம் கோடிகள் லாபம் வரும், இல்லை லாஸ் ஆகும். அவர் எதுக்கு ஆதரவாக சொல்கிறாரோ அதுக்கு லாபம் வரும். பேங்க்கில் நீங்கள் போய் பணத்தை போட்டு வச்சிங்கன்னா அந்த சொத்தெல்லாம் கணக்கு காமிச்சு அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அசட்டை காமிச்சு அவன் ஒரு அமௌண்ட்டை வாங்குவான். ஆனால் சார் அவர் சொல்கிறத பார்த்தா போர் நடந்துட்டு இருக்கு, போர் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? இருக்கெல்லாம் பைத்தியக்காரன் நினச்சி வாங்கக்கூடாது தங்கம் அப்படின்னு போனா மக்கள் வேற எதுல இன்வெஸ்ட் அதுல கானா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு பக்கம் நம்ம முதல்வர் அவர்கள் நாங்க தங்கம் தருவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல பிரதமர் மோடி ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இதுவே ஒரு குழப்பமா போயிட்டு இருந்துச்சு. என்ன விஷயம், என்ன நடந்தது? அவர் வாங்க வேணாம்னு அவர் சொல்லுவாருமா, விஜய் தானே கொடுக்குறேன்னு இருக்காரு. அது விஜய் அவர் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இருக்கு. இப்போ எல்லாம் சேட்டு கடையெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, யார் யார் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க, கவர்மெண்ட் மொத்தமாக வாங்க போகுது. இப்போ உங்கள் மேரேஜுக்கெலாம் வரும், இப்போ எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சிங்கன்னா எத்தனை இப்போ பெண்களுக்கு எவ்வளோ தராங்க கல்யாணத்துக்கு? தாய்மாமன் சீர்லாம் தருவேன். தாய்மாமன் சீர் 1 கிராம். அது கல்யாணத்துக்கு எவ்வளோ தரேன்னு இருக்காரு? 1 பவுனா 1 கிராம். அதே தெரியலன்றீங்க, ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்புறம் அது தெரியாமல் இப்படி ஓட்டு போட்டீங்க. இப்போ எழுதி வச்சிருங்க. தருவாரா? இனிமே நீங்க தீவிர விஜய் ரசிகையா இருந்து விஜயோட பார்ட்டியோட மெம்பர் ஆயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ சொல்லி வச்சுருக்காங்க, சேட்டு கடையில் பூரா சொல்லிங்க எவ்வளோ வச்சிருக்கீங்க ஸ்டாக்கு அப்படின்னு. எல்லாம் உருக்கி சின்ன சின்ன ஒரு கிராமம் உருட்டி கொடுங்க அப்படின்னு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க தரத்துக்காக. நாளைக்கு தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஓகே சார். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, ஏன்னா திரும்பியும் லாக்டவுன் மாதிரியான சூழல் ஏற்படும். லாக்டவுன் வரும்னு அவர் சொல்லவே இல்லையே. அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. அப்பல இருந்து அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சார், லாக்டவுன் மாதிரியான சூழல். அதாவது நீங்க அவர் சொல்ற எப்படின்னா, நீ நாசமா போயிடுவ, விளங்காம போற, உருப்படாம போற, வாழ்க்கை நாசமா போகுது அப்படின்னு இருக்கு, அதனால பார்த்து இருந்துக்க அப்படின்றது அப்படின்னு தான் சொல்றாரே தவிர நாசமா போயிடுவேன்னு சொல்லி உறுதியா சொல்லலை. ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாசமா போயிருவீங்க, வீணா போயிருவீங்க, உருப்படாம போயிருவீங்க, விளங்காம போயிருவீங்க, இப்போ ஒவ்வொருக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாசமா ஏற்கனவே போனீங்க, அதே மாதிரி திருப்பியும் போறதுக்கான ஒரு அறிகுறி தெரியுது, அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீ உறுதியா வீணா போயிருவீங்க, நாசமா போயிருவீங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. சார் என்ன சார் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. அது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சார், தேசிய நலனுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்திய மக்கள் மத்தியில இந்த ஒரு விஷயம் எப்படி பார்க்கப்படுது? அதுவும் இல்லாம தங்கம் சார்ந்த வியாபாரிகள்லாம் இருக்காங்க, அவங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? மிஷின் தானமா செய்யுது. மிஷின்ல கம்பி விட்டீங்கன்னா செயினா வருது, மோதிரமா வருது. அந்த மிஷினை தூக்கி போட்டு வேற மிஷின் வாங்கி போடுவாங்க. அதுக்காக நீ இது பண்றதுக்காக மக்கள், அதாவது என்னன்னா மொத்தமா இந்திய மக்களை பூரா முடிச்சு விடணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் டெபாசிட் போட்டிருக்காங்கல்ல பேங்க்கில், அவன் டெபாசிட் பூரா காலியாக போகுது. ஒன்றும் இல்லைன்னு துரத்து விட போகிறாங்க. பேங்க்கில் திடீர்னு போடுவோம், ஏடிஎம் கார்டே வேலை செய்யாது, பணத்தை எடுக்கவும் முடியாது. அப்படி ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. திட்டம் இவங்க வைக்கல, இன்டர்நேஷனல் லெவலில் மாறப்போகுது. அதுக்கு இவங்களும் ஒத்துழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால ஆட்டையை போடணும்னா முதல்ல நீங்கள் புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு திருடா இருக்கான்னு வைங்களேன், ஜாஸ்மின்மா நீங்கள் என்ன அழகாக இருக்கீங்கம்மா, இன்னும் ஒரு 10 பவுன் செயின் மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்கள் ரேஞ்சே வேறு லெவலில் போயிடும்னு சொல்கிறாங்க. இதை என்னென்னா உங்கள் அம்மா சொன்னால் சந்தோஷம், நாளைக்கு வரப்போகிற லவ்வர் வீட்டுக்காரன்னு சொன்னால் நான் சந்தோஷம். ஏதோ ரோட்டில் போகிறவன் என்னம்மா எவ்வளோ நல்லா இருக்கீங்க, ஒரு 10 பவுன் செயின் ஒரு 5 பவுனில் வளையல் போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான்னா எப்படி நீங்கள் அதை பார்ப்பீங்க? அவன் இதை போட்டுட்டு அப்படி சொன்னோம்னா சரி நல்லா இருக்கும் போல, யாரோ சொல்கிறாங்கன்னு நாளைக்கு போட்டு வந்தீங்கன்னா அதுக்கு போயிடுவான். அதுக்கு தான் அவன் சொல்கிறான். 2 விதம் இருக்கு. உங்களுக்கு வேண்டியவங்க சொன்னால் வேற, உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னால் வேற. யாரோ ஒருத்தன் ஒரு கிளவி சொல்லிட்டு போகிற போக்கில், ஏம்மா ராசாத்தி ஒரு 10 பவுன் செயினை வாங்கி போடுமா நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னா அதை செட்டப் பண்ணி அனுப்புன ஒருத்தன். அவன் இப்போ இந்த பாட்டி சொல்லுதே நீங்கள் போட்டு போனீங்கன்னா அடுத்த தெருவில் அதுக்கு போயிடுவான்.
அப்படிதான் மோடிஜி சொல்றாரு. தங்கம் வாங்காதீங்க, பேங்க்ல போடுங்க அப்படின்னா எல்லா காசும் நீ பேங்க்ல போட்டால் தானே பேங்க்ல ஆட்டையை போட முடியும். அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல பேங்குகள்லாம் திவாலாயிடும். ஆனா சார் அவர் தங்கம் மட்டும் சொல்லாம வீட்லயே இருந்து வேலை பாக்குறது பண்ணுங்க, எண்ணெயை யூஸ் பண்றது கம்மி பண்ணுங்க, இப்படியும் 4-5 அதாவது ஒரு உண்மை, ஒரு பொய்யை சொல்லணும் போது 2-3 உண்மையும் சேர்த்து சொல்லணும். அப்பதான் அந்த பொய்யும் உண்மையா மாறும். பாரு எவ்வளோ, எப்படி இந்திய மக்கள் மேல எவ்வளோ யோசிக்கிறாரு பாரு. எண்ணெயை ஊத்தாதீங்கன்றாரு, இப்படி அடுப்பு பற்ற வைக்காம சமையல் பண்ணுங்கன்றாரு, இப்படி சொல்லும்போது வீட்லயே இருக்குன்றாரு. எவ்வளோ இதா இருக்காரு அப்படின்னு நீங்க பாருங்க. உங்களை அதோட முடிச்சு விட போறாருன்னு. சார் அவர் சொன்னதுக்கு அப்புறமா பங்கு சந்தையில தங்கம் வெள்ளியோட விலை இப்போ வரைக்குமே சரிஞ்ச மாதிரி தான் சரிஞ்சா இருக்கா? என்னம்மா அப்டேட்டே இல்லையா? இன்னைக்கு 1100 ரூபா ஜாஸ்தியா இருக்குமா கிராமுக்கு, பவுனுக்கு இல்ல. நீ காலையில எடுத்து பாருங்க, இன்னைக்கு வந்து 1100 சார். ரூபா. வியாபாரிகள்லாம் புலம்புறாங்க சார், நீங்க சொன்னதுக்கு இன்னைக்கு அப்புறம் 1100 ரூபா அதிகமா இருக்குது, வியாபாரி புலம்புறானா? ஆனா வாங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படிமா விலை ஏறும்? இது வந்து மோடி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னால இப்போ ஷேர் மார்க்கெட்ல பல ஆயிரம் கோடிகள் வந்து லாபம் வரும், இல்லை லாஸ் ஆகும். அவர் எதுக்கு ஆதரவாக சொல்றாரோ அதுக்கு லாபம் வரும். இப்போ ஏதோ திட்டம் போட்டு தான் அவங்க பண்றாங்கன்றதான். முதலாளிகளை வளர்த்து விடுறதுக்கு ஏதோ பைத்தியக்காரன்னு ஆக்குறாங்க மக்களை. இதனால என்ன திட்டத்தை பண்ண சார்? அதுதான் தங்கம் வாங்கல பேங்க்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் காசை வந்து ஆட்டையை போட்டுருவாங்க. முழுசா கொள்ளையடிக்கிறதுக்கான பிளான் மாதிரி. இப்போ நீங்க பேங்க்ல 10 சேட்டு கடை எப்படி எங்க தெரியுமா? சேட்டு கடையில போய் நீங்க ஒரு செயின் அடகு வைக்கிறீங்கன்னா அவன் வாங்கி லாக்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு காசு தர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு, உங்களுக்கு 2% கொடுப்பான். இவன் போய் 1% அங்கே அடகு வச்சிருவான். 1% 3/4% தான் இவங்களுக்கு. அப்போ எந்தவித முதலீடும் இல்லாமல் ஒரு கடையை வச்சுட்டு உங்கள் செயினை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அடகு வச்சு 3/4% வட்டிக்கு காசை வாங்கி உங்கள்கிட்ட 2% கொடுத்துருவாங்க, 1.25%. அப்போ 1% லாபம். 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா லாபம், 10 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபா லாபம். இதுதான் அவங்களோட பிஸ்னஸ். சார் அவன் ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருப்பான், அதில் அவனுக்கு 2000 ரூபா லாபம் கிடைக்கும். இதுதான் வரும் அவங்களுக்கு லாபம். அப்போ கொண்டு போய் நீங்கள் வந்து அதே மாதிரி பேங்க்கில் நீங்கள் போய் பணத்தை போட்டு வச்சிங்கன்னா அந்த சொத்தெல்லாம் கணக்கு காமிச்சு அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அசட்டை காமிச்சு அவன் ஒரு அமௌண்ட்டை வாங்குவான். அது திவால் ஆகி போச்சு அப்படின்னா பேங்க்கு காசெல்லாம் அவன் அடிச்சுட்டு போயிடுவான். இது அவங்களுக்கு பேங்க் யார்கிட்ட வாங்குறானோ அடிச்சுட்டு போயிட்டான்னா உங்கள் காசு நாசமாக போயிடும். அவ்வளோதான். அதுக்கான வழி தான் பண்ணுறாங்க. இப்போ இவங்க கடன் கொடுத்தவங்க அப்புறம் திவால் ஆகிட்டான். திவால் ஆனால் பேங்க் திவால் ஆகும். அடுத்து திவால் ஆகும்போது நீங்கள் போட்ட காசெல்லாம் போயிடும். அப்போ பேங்க் திவாலாகவும் தடுக்கணும்னா நீங்கள் இருக்கிற காசு நகையை வாங்கி வச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? அது கொண்டு பேங்க்ல போட்டிங்கன்னா தான் ஆட்டையை போட முடியும். அதுக்கான திட்டம் தான் பண்ணுறாங்க. ஆனால் சார் அவர் சொல்கிறத பார்த்தா போர் நடந்துட்டு இருக்கு, போர் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? இருக்கெல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிருக்கேன். போரெல்லாம் முடிஞ்சு எத்தனை மாத கணக்காயிடுச்சு. போர் நடந்ததுல இவருக்கு என்ன வந்திருக்காங்க? கப்பல் வந்துட்டு தானே இருக்கு, அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா ஒரு வருஷம் ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு சார், ஒரு வருஷம் மட்டும் வாங்காதீங்க அப்படின்னா ஏன் அந்த ஒரு வருஷம் தான் ஆட்டையை போடுறதுக்கான திட்டம் பிளான் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இது இந்திய நாட்டோட பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கான ஒரு இது கிடையாது. இப்போ மக்கள்கிட்ட இருந்து இப்போ வளங்களை ஆட்டையை போடுறது, சேர்த்து வச்சிருக்கீங்களா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்க காசு அப்புறம் ஆட்டையை போடுறோம். அதுக்கான இதனால என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது சார்? தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிப்பாக போகுது? தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியாவே பாதிப்புக்குள்ளாக போகுது. தமிழ்நாடு மட்டும் எப்படி சொல்லணும்? இந்திய மக்கள் நாசமாகிடுவான். அதில் நாசமாகறதுல எவன் வளர்ந்துருக்கானோ அவனுக்கு தான் அடி விழுகும். அதனால தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிராலாம் பெரிய அளவில் பாதிக்கும். ஆனா சார் இவர் சொல்றதுனால கேட்டு மக்கள் அதை பண்ண மாட்டாங்கல்ல. எவனுமே கேட்க மாட்டான்றது இன்னைக்கு விலை ஏறினதுல இருந்தே தெரியுதா? ஆமா புரியுது, நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது தெரியுது. இருந்தாலும் மக்களுக்கு அந்த சேமிப்புன்றது அந்த ஒரு தங்கம் தான். இப்படி வந்ததுக்கு அப்புறம் வியாபாரிகள்லாம் சொல்ல சரி சொல்லிட்டாங்களோ நம்ம இதுக்கப்புறம் வாங்கக்கூடாது தங்கம் அப்படின்னு போனா மக்கள் வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அதுல மக்கள் ஏன் மோடி பேச்சை ஏன் கேட்குறீங்க? மோடி பேச்சை கேட்டால் தானே நாசமாக போகிறீங்க. கேட்காம விட்டிங்கன்னா அவன் முடிவு அவனுக்கு சாதகமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டியதான். அவர் பேச்சை கேட்டு ஏன் முடிவு பண்ணுறீங்க? என்ன சார் இதுக்கு முன்னாடி அந்த கேஸ் பிரச்சனை வர்றதெல்லாம் பார்த்து ஒருவேளை பயந்து நிறைய இந்த மாதிரி மக்கள் மனசுல விதைச்சா என்ன நடக்கும்? இல்லை அப்படி இல்லை. அதாவது என்னன்னா மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு இதுதான் இது. மக்களை அறிவு நல்வழிப்படுத்துறதுக்குள்ள மக்களுக்கு வந்து போர் நின்று போச்சு. எங்கே போர் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். இங்கே யார் போர்? ட்ரம்ப்பே கப்பல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் அங்கே ஆப்படிச்சு இப்போ அமெரிக்காலாம் அவன் பதவியில் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இஸ்ரேல் அடங்கி போய் கிடக்கான். உனக்கு வந்து நீ ஆர்டர் பண்ண கப்பல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன கொள்ள?
கச்சா எண்ணெய் விலை ஏறி இருக்கு, டபுள் மடங்காக இருக்கு, அதுக்கு ரேட்டை ஏற்றிட்டு போ, அதுக்கு எதுக்கு மிரட்டுற அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்பேன். ஆனா சார் ஒரு ரேட் ஏத்து. பாதுகாப்புன்றது தான் சொல்றாரு சார். என்ன அவர் பாதுகாப்பு? பாதுகாப்புக்கு என்ன ஒரு வருஷம் ஒரு என்ன சேஃப்டிக்காக ஒரு பாருங்க. வருஷத்துல என்ன இவர் என்ன பாதுகாப்பு? ஒரு வருஷத்துல என்ன நடக்குமா? என்ன வேணா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே- திரும்பியும் நின்ன போர் ஸ்டார்ட் ஆகலாம். இப்ப அது கேஸ் உலகம் பூரா எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம்ல. ஈராக் ஸ்டார்ட் ஆகலாம், ஏன் பாகிஸ்தானோட நம்ம போருக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை அமெரிக்கா ரஷ்யாவுக்கு போர் கூட நடக்கலாம். அதை எதுக்கு இப்போ பேசுறீங்க? நடந்தா தானே. இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களை பைத்தியக்காரன் ஆக்குறதுக்காக இவங்க திருடுறதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு எதை திட்டம் போடுறாங்கன்னு அர்த்தம். சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.